அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த முறை கண்டிப்பாக 10க்கு 10 தொகுதியை நம்ம ஜெயிக்க வேண்டும். அதுக்குண்டான வேலை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தொகுதிகளுக்கும் இப்போதே பரிசு பொருட்கள் அள்ளி அதிமுக தரப்பில் இறக்கப்பட்டது. வார்டு வார்டாக எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் பரிசு பொருட்கள் சேர வேண்டும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 10க்கு 10 இலக்கு நம்மளதாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் எப்பயுமே எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று எஸ்பி வேலுமணி காலத்தின் வரை கட்டமைப்பு முழுசா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இங்க திமுக உள்ள புறவழியில பல வேலைகள் பார்த்து வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனா இந்த முறை உள்ள நுழைந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வேலையை பக்காவ ஆரம்பிக்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி உத்தரவின் பேரில் கோயம்புத்தூர் அரசியல் மிக மிக சூடாக காணப்படுகிறது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் பிப்ரவரி 24 அதற்கு ஒரு 20 நாட்களுடைய முன்கூட்டியே எல்லா அந்த கோயம்புத்தூர் உள்ள அத்தனை தொகுதிகளுக்கும் அத்தனை வாக்காளர்களுக்குமே என்னது இலவச டோக்கன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த டோக்கன் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படி மெல்ல போய் விசாரிக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்னாடியே இந்த டோக்கனை போய் எல்லா மக்களுக்கும் போய் கொடுத்துட்டு அவங்க பிறந்த நாளுக்கு முன்னாடி 1 வீக் இன்னைக்கு இந்த வீடியோ பேச இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லாரி பெரிய பெரிய வேன்கள் மூலம் ஹாட் பாக்ஸ், சேலை, வேட்டி, தட்டு இது போன்ற இலவச பொருட்கள் மக்களை தேடியே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களின் போட்டோ, அதிமுகவின் இரட்டை இலை சின்னம், இது போல தேர்தல் பணிகளை மிக மிக மும்முரமாக ஆரம்பித்து விட்டது அதிமுக. இங்க தேர்தலுக்கு பின்பு இலவச பொருட்கள் கொடுத்தாதான் பிரச்சனை, நாங்கள் தேர்தலுக்கு 1 மாசத்துடைய இங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி பக்காவா பிளான் பண்ணி இறங்கி கோயம்புத்தூர்ல ஊரை இறங்கி எல்லா இடத்துக்கும் கிஃப்டை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தொண்டாம்புத்தூர் தொகுதி, அது எஸ்பி வேலுமணி அவர்களின் தொகுதி, அங்கே மட்டும் ஒரு கொடை எக்ஸ்ட்ரா போயிருக்கு. கொடை ஏதோ சின்ன டம்ளர் இது மட்டும் அங்கே போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரசியலை பார்த்தீங்கன்னா பயணமாகிடுச்சு. திமுக தரப்புல நம்ம எப்படியாவது இந்த முறை இந்த கோட்டையில நம்ம உடைச்சு நம்ம ஃபைட் பண்ணி எப்படியாச்சும் இங்க நம்ம காலை ஊண்டணும். தளபதிக்கு போய் இந்த பரிசை நம்ம அன்பளிப்பை கொடுத்தாத்தேன் நம்மளோட பதவி இருக்கும். இல்லைன்னா வரக்கூடிய காலங்களில் அனைத்து பதவியிலும் பறிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். எப்படியாவது இந்த முறை நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். திமுக ஒரு பக்கம் தன் வேலையை மும்புறம் ஆரம்பிக்கிறாங்க. நான் அதிமுக அதுக்கு முன்னாடியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி எங்களை முடியுமா, எங்க அம்மா எங்க குல தெய்வம் அவர்களின் பிறந்தநாள் என்று மக்களுக்கு எல்லாத்துக்குமே நலத்திட்டம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்க மக்களுக்கு எப்பவுமே நலத்திட்டம் கொண்டு போய் சேர்க்கறது அவங்கள மிஞ்ச முடியாதுன்னு அதிமுக தரப்புல வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அவங்க இறந்து இத்தனை வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு அம்மான்ற ஞாபகமே வந்துச்சு. 2021, 22, 24 வரைக்கும் அம்மா அவர்களுக்கு பிறந்த நாளைக்கு பொங்கச்சோறு கூட யாரும் கொடுக்கல. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்தோடனே எல்லாத்துக்கும் போய் என்ன கொடுத்துட்டாங்க, இலவச கிஃப்ட் அள்ளி தெளிச்சுட்டாங்க. தேர்தல் கிழமை கோயம்புத்தூர்ல பட்டையை கிளப்பி இருக்கு. பரிசு பொருட்கள்லாம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதிமுக நிர்வாகிகள் மத்தியில வரக்கூடிய சட்டமன்றத்தில் 10க்கு 10 நம்ம தான் வருவோம், மக்கள் மத்தியில் நல்ல பேச்சு இருக்கு, நம்மளை இந்த முறை மேலே ஆட்சி மாறுது, இங்கேயும் 10க்கு 10 நம்ம அடிக்கிறோம், நம்ம கூட்டணி தான். கோயம்புத்தூர் மட்டும் கொங்கு மண்டலத்தை இந்த ஃபார்முலாவை போட்டு பட்டையை கிளப்பணும். அப்படியே நம்ம யாரை நீங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் யாரை கையிட்டாரோ அவரு இந்த முறை எம்எல்ஏன்னு அதிமுக தரப்புல பேசுறாங்க. திடீர்னு உங்களுக்கு அம்மா பாசம் வந்துருச்சு, எல்லாமே வரும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க இறந்து ஒரு 9 ஆண்டுகள் கடந்து விட்டாங்க. இன்னைக்கு அம்மாவின் பாசம் அவங்களை தாங்க முடியல. எப்படியா இந்த முறை ஆட்சியை பிடிச்சிடணும், கோட்டைக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடக்குமா என்பது மிக மிக ஒரு கேள்விக்குறியான விஷயம். என்ன காரணம் என்றால் கட்சி பல்வேறு கோணங்களாக சிதறி போய் கிடக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஈரோட்டு மக்கள் மத்தியில எப்படி தன் வாக்கை ஒட்டைக்க போறாருன்னு தெரியல. விஜயின் அரசியல் வருகை என்னவா தாக்கத்தை கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில கொண்டு போகிறது தெரியல. திமுக தரப்பில் போன முறை மக்கள் நீதி மையம் திமுக தனிச்சு போன சட்டமன்றத்துல இந்த முறை அந்த கூட்டணியில ஒரு பலமான கூட்டணியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை திமுக எதிர்த்து எப்படி ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க அந்த கிஃப்ட் எல்லாம் ஏன் இவ்வளவு வேகமா கொடுத்தீங்க, தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு நம்ம தரப்புல இருந்து வரக்கூடிய சில பதில் என்ன சொல்றாங்கன்னா, 2022 நடந்த நகரப்புறம் மற்றும் ஊராட்சி பேரூராட்சி தேர்தலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர் இறங்கி
கொலுசு, சேலை, ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி பல்வேறு கிஃப்ட்டுகளை உள்ள இறக்கி விட்டு கோயம்புத்தூர் அதிமுகன்ற கோட்டையை ஃபுல்லா உடைச்சு இன்னைக்கு டிஎம்கே கோட்டைன்ற பெரிய பின்பத்தை உருவாக்கிட்டாரு. அவர் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அவர் ஃபார்முலாவே நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ எங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். வாக்காளர் எல்லா பேருமே திமுக அரசு மேலே மிக மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள் கோயம்புத்தூருக்கு எந்த ஒரு நலத்திட்டம் எந்த ஒரு உதவியுமே செய்யலை. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு மக்கள் அதிக வாக்களிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக காரங்க சொல்றாங்க. இருந்தாலும் கிஃப்ட் மக்கள் அம்மாவின் நல்லாட்சி கொடுத்த தெய்வம் அவர்கள் நினைவாக நாங்க பரிசு பொருளை கொடுத்தோம், நலத்திட்டங்களை கொடுத்தோம் அவர் சொல்றாங்க. நீங்க என்ன வேணா சொல்லலாம். மாப்பிள்ளை வடிவேல் காமெடியில் மாதிரி செம்புல தண்ணி கட்டான்னு சொல்ற மாதிரி தங்க செம்புன்ற மாதிரி இத்தனை வருஷம் அம்மையார் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை, முன்னாள் முதலமைச்சர் அவர்களை மறந்துட்டீங்க. திடீர்னு ஞாபகம் வருதுன்னா தேர்தல் அரசியல் அப்படின்னு சில அதிமுக காரங்களை அங்கங்க முணுமுணுப்பதே நம்ம காதல கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதை போய் திமுக காரங்கிட்ட என்னங்க அவங்க இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் கொடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எப்படி கோயம்புத்தூர்ல உங்க கை ஓங்குமா அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன வெறும் ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, தட்டு தானே கொடுத்தாங்க, வேட்டி சிலை தானே. உங்களுக்கு தெரியும், வெயிட் அண்ட் சி. தன் கடமையை செய்ய ஆரம்பித்து விட்டது சமூகம் அப்படி என்பதை போல இன்னும் பொருங்க அவன் கொடுத்து முடிக்கட்டும், பின்னாடி எங்க சார்பாக வந்து இறக்கி தள்ளுவோம் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளை கோயம்புத்தூரை பல வச்சிருக்கோம். இங்க உள்ள மக்கள் பூரா இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி சொர்க்கலோக ஆட்சி மாதிரி இருக்கு. அதனால இந்த முறை கண்டிப்பா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதிலும் செந்தில் பாலாஜி அவர் உள்ள நுழைஞ்ச ஆட்டையை அழைச்சாரு, எல்லா ஓட்டையும் உடைச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுவார் தளபதி, இந்த தளபதி வெற்றியை கொண்டு வந்து யாரு முதலமைச்சர் தளபதியிட்ட கொடுத்துருவாரு. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் என்ன பொருட்கள் இலவச பொருட்கள் கொடுத்தாலும் எல்லா மக்கள் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஆனா ஓட்டு எல்லா பேரும் யாருக்கு போடுவாங்க, உதய சூரியன் சின்னத்தில் தான் கண்டிப்பா எல்லா பேரும் வாக்களிப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணட்டுங்க, இந்த 5 ஆண்டு பார்த்தீங்களா, உடனே இந்த அரசு வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போட்டாங்க. மொத்தமா 3 மாத தொகையை போட்டு கோடைக்கால பணம் 2000 ரூபாய் போட்டுருக்காங்க. எந்த அரசா செய்யுமா? இந்த அரசு செஞ்சிருக்கு. அதனால மக்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு கண்டிப்பா திமுக வரும். வருங்காலங்களில் இன்னும் நலத்திட்டங்கள் நிறைய மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது திமுக மிக மும்முரமாக தன் வேலை ஆரம்பித்துட்டது. யார் இலவச பொருட்கள் பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்க திராவிட மாடல் அரசு இந்த 5 ஆண்டு செய்த நலத்திட்டங்களை வைத்து கண்டிப்பான முறையில் மீண்டும் திராவிட ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2.0 கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்பதை யார் சொன்ன, திமுக காரங்க சொல்றாங்க. இந்த கணக்கை கூட்டி கழித்து பார்த்தால் யாருக்கு லாபம் என்பது தெரியும். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.